நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 13/11/2024 ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை. துவாதசி திதி பகல் 1 மணி 2 நிமிடம் வரை, பின்பு வளர்பிறை திரியோதசி திதி. ரேவதி நட்சத்திரம் பின்னிரவு 3 மணி 11 நிமிடம் வரை, பின்பு அஸ்வினி நட்சத்திரம். நாள் முழுவதும் மரண யோகம். இன்று பிரதோஷம். சிவ வழிபாடு மிக மிக நல்லது. சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது உத்தமம். ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய சுப வரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை, பின்பு இரவு 11 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6இல் கேது, 9இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும். இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் கிடைத்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சூரியன் 7இலும் 4இல் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல் காரணமாக உங்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். வேலைக்கு செல்பவர்களுக்கு மற்றவர்கள் வேலையும் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை இருந்தாலும் அதற்கான ஆதாயங்கள் கிடைக்கும். இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் செவ்வாய், 6இல் சூரியன், 11இல் சந்திரன் சஞ்சரிப்பது மிகவும் அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்க முடியும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் ஒரு அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் விலகி மன அமைதி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாளில் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7இல் சுக்கிரன், 10இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். பெண்கள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பதால் நிம்மதி ஏற்படும். பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பேச்சில் சற்று பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில அனுகூலமான பலன்கள் இன்றைய நாளில் கிடைக்கும். அதிகாரிகள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனை தரிசிப்பது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் கேது, 5இல் புதன் சஞ்சரிப்பது மிகவும் அற்புதமான அமைப்பாகும். சந்திரன் 9இல் சஞ்சரிப்பதால் கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் கூட ஓரளவுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இல்லாவிட்டாலும் நீங்கள் உங்கள் தனித்திறமை காரணமாக எதிலும் சிறப்பாக செயல்பட்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடி இருந்தாலும்
எதையும் சுலபமாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மேல் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ல் சனி 8ல் சந்திரன் ராகு சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபார ரீதியாக நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு தேவையற்ற நெருக்கடிகள் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு கூடுதலாக இருப்பது மட்டுமில்லாமல் தேவையற்ற வீண் பழிச்சொற்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ல் சுக்கிரன் 11ல் செவ்வாய் சஞ்சரிப்பதும் தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதாலும் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்படுவது மட்டுமில்லாமல் நீங்கள் விரும்பிய மாற்றங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இருக்கும் இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் புதன் 10ல் செவ்வாய் சஞ்சரிப்பதும் 6ல் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை எளிதில் அடைய முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் மற்றவர்களால் இருந்து வந்த இடையூறுகள் எல்லாம் தற்போது முழுமையாக விலகுவதால் பணியில் நிம்மதியுடன் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன் 2ல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு நிலவிய மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது விலகி செல்வதால் மன நிம்மதியுடன் எதிலும் செயல்பட முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன்கள் குறைவதால் பணியில் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு என்றாலும் சந்திரன் 4ல் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். ஒரு புறம் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் என்றாலும் உங்களது ஆடம்பரத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயங்கள் கிடைக்கும். வேலையாட்களால் ஒரு சில இடையூறுகள் இருந்தாலும் உங்களின் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கதான் செய்யும். இருந்தாலும் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. முடிந்தவரை தூர பயணங்களை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக விஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது.
மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன் ராகு, 10ல் சூரியன், 11ல் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக நீங்கள் எதில் ஈடுபட்டாலும் அதில் ஒரு சிறப்பான ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைப்பதால் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை சமாளித்து ஒரு வளமான பலன்களை பெற முடியும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்து வந்த சட்ட சிக்கல்கள் விலகுவதால் உங்களுடைய முதலீடுகளுக்கான லாபம் எளிதில் ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய ஒரு நேரமாகும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ல் செவ்வாய், 11ல் சுக்கிரன் சஞ்சரிப்பது சாதகமான அமைப்பாகும். உங்களுக்கு பிரச்சனைகளை தந்தவர்கள் கூட தற்போது ஒதுங்கி செல்வதால் நீங்கள் பணியில் நிம்மதியுடன் செயல்பட முடியும். உறவினர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் மட்டும் சற்று முன்கோபத்தை குறைத்து கொண்டு பொறுமையோடு செயல்படுவது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 9ல் புதன், 10ல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்து வந்த கடந்த கால நெருக்கடிகள் விலகுவது மட்டுமில்லாமல் அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு உதவிகள்லாம் கூட தற்போது கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். உடன் வேலை செய்பவர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் தற்போது குறைவதால் நீங்கள் பணியில் நிம்மதியுடன் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.